பிஜி டெரிப் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் அப்ரோச் பண்ணி நல்ல மதிப்பெண்கள் எடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்களுமே அடுத்த வருஷம் இதே மாதம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக பணியில் இருக்கலாம். பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேஜ் வந்து ஏன் இம்பார்ட்டன்ஸ், அதே மாதிரி மேத்தமேட்டிக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி மற்ற பாடங்கள் வந்து எப்படி படிக்கணும், மேத்தமேட்டிக்ஸு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வந்து எப்படி படிக்கணும், டெஸ்ட் வந்து எதுக்கு நமக்கு முக்கியம், இந்த 3 ஹவர்ஸில் 150 வினாக்களில் நம்ம எப்படி அசஸ் பண்ண போகிறோம், எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு டாபிக் படிக்கும் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து மிக மிக முக்கியமானது. அப்படி பார்க்கும்போது ஒரு யூனிட்ல ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாப்பிக்கை முழுமையாக படிக்கணும். முழுமையாக படித்தது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டு வந்து போட்டு பார்க்கணும். ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டெரிபி எல்லா பாடத்துக்குமே வந்து திருத்தி அமைக்கப்பட்ட புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் வந்து டெஸ்ட் பேஜ் மட்டுமே நம்ம வந்து காண்டக்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த மட்டும் மேஜர் டெஸ்ட்டு, சைக்காலஜி டெஸ்ட்டு, கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே டெஸ்ட்டு, தமிழ் தகுதி தேர்வு இந்த மாதிரி எல்லாமே வந்து கவர் ஆகும். டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் அப்ரோச் பண்ணி நல்ல மதிப்பெண்கள் எடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்களுமே அடுத்த வருஷம் இதே மாதம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக பணியில் இருக்கலாம். அப்படி இல்லை, நான் வந்து சிலபஸ் பார்க்கல, இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா எல்லாருமே வந்து அதாவது பிஜி ப்ளஸ் பிஎட் படித்த எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுற எல்லாருமே வந்து பாஸ் பண்ணுறது கிடையாது. அப்போ யார் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சிலபஸ் வைஸ் படிக்கிறவங்க, படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு டாப்பிக்கில் இருந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ணுறாங்க, நல்ல மார்க் எடுக்காங்க. அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக வேலைக்கு போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் சிலபஸை பார்த்து சிலபஸில் உள்ள அலகு வாரியாக யூனிட் வைஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே 150க்கு 110, 115 மார்க் எடுத்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேஜ் வந்து ஏன் இம்பார்ட்டன்ஸ், அதே மாதிரி மேத்தமேட்டிக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி மற்ற பாடங்கள் வந்து எப்படி படிக்கணும், மேத்தமேட்டிக்ஸு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வந்து எப்படி படிக்கணும், டெஸ்ட் வந்து எதுக்கு நமக்கு முக்கியம், இந்த 3 ஹவர்ஸில் 150 வினாக்களில் நம்ம எப்படி அசஸ் பண்ண போகிறோம், எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாம் எல்லாருக்குமே தெரியும், நியூ சிலபஸ் வைஸ் தான் காண்டக்ட் பண்ண போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது டிஆர்பி வெப்சைட்டில் இன்னும் நியூ சிலபஸ் வந்து அப்டேட் ஆகலை, பட் கூடிய விரைவில் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ சிலபஸ் நம்ம கையில் வந்து இருக்கு, அந்த சிலபஸ் வைஸ் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே. இல்லை நான் சிலபஸே பார்க்கல அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஒரு சில டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எனக்கு டிஆர்பி வெப்சைட்டில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன், நல்ல நேரம் பார்த்து தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது, படிக்க தான் போகிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் படிக்கீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு செகண்டுமே வந்து நல்ல நேரம் மட்டும்தான். அதை விட்டுட்டு சார் நான் வந்து நல்ல நேரம் பார்த்து தான் நான் வந்து அப்ளை பண்ணுவேன், நல்ல நேரம் பார்த்து நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா இப்பவும் இல்லை எப்போதுமே வந்து படிக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிடமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துகிற எல்லாமே வந்து நல்ல நேரம் மட்டும்தான். அதை யார் எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அவங்க வந்து வெற்றியாளராக தீர்மானிக்கப்படுறாங்க, தோல்வியாளராக தீர்மானிக்கப்படுறாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒவ்வொரு செகண்டும் உங்களுடைய கவர்மெண்ட் டீச்சர்ஸ் கனவுக்காக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நியூ சிலபஸை வந்து ஃபாலோ பண்ணணும். நியூ சிலபஸ் வைஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே. அதே மாதிரி 2019 வந்து ஒரே ஒரு எக்ஸாம் தான், மெயின் எக்ஸாம் மட்டும் இருந்துச்சு. அதை எழுதி பாஸ் பண்ணி நிறைய பேர் வேலைக்கு போயிட்டாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு எழுதணும், அதே மாதிரி மேஜர் எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் 50 கொஸ்டின் இருக்கும். அந்த 50 கொஸ்டினுக்கு 25 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ். 25 மார்க் எடுக்கல அப்படின்னா டோட்டலாகவே நீங்கள் வந்து ஃபெயிலு. ஓகே, மெயின் பேப்பரை வந்து நீ 150க்கு 150 எடுத்தாலுமே வேலிடேஷன் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? தமிழ் தகுதி தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேலிடேஷனுக்கு எடுப்பாங்க. இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து மேஜரை எப்படி படிக்கணுமே தெரியாமல் படிச்சுட்டு இருப்பீங்க. நம்ம காலேஜ் படிக்க மாதிரியே வந்து படித்தோமா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுவாலஜி பாடத்தில் வந்து மரபியல் இருக்குது அப்படின்னா மரபியல் எடுத்தோமா படித்தோமா ஓகே மூடி வச்சோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. அப்படி படிக்கக்கூடாது. ஓகே,
போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் ஒரு டாபிக் படிக்கும் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து மிக மிக முக்கியமானது. அப்படி பார்க்கும்போது ஒரு யூனிட்டில் ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாப்பிக்கை முழுமையாக படிக்கணும். முழுமையாக படித்தது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டு வந்து போட்டு பார்க்கணும். அப்படி போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் ஈஸியாக இந்த டாப்பிக்கிலிருந்து இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம இப்படி படிக்கணும், இப்படி படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகேவா? இது வந்து மேஜர். அதே மாதிரி மேஜர் மட்டும் படித்து பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யாருமே திங்க் பண்ணாதீங்க. மேஜரில் 110க்கு 110 யாருமே எடுக்க போகிறது கிடையாது. ஆனால் 110க்கு ஒரு 85+, 95+ வந்து மேக்ஸிமம் படிக்கிற எல்லாருமே வந்து எடுப்பாங்க. அதாவது டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க எல்லாருமே எடுப்பாங்க. இந்த 65 மார்க் 85 மார்க்லாம் வந்து 65, 55, 75 மார்க்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அட்டன் பண்ணாலே அந்த மார்க் எடுப்பாங்க. ஆனால் மேஜர் நல்லா யார் படிக்காங்களோ அவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மேஜரில் ஒரு 85+, 75+ எடுப்பாங்க. அது போக சைக்காலஜி, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நல்லா படிக்கங்க அப்படின்னா ஈஸியாக அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் வரையுமே வந்து போக முடியும். அப்படி இல்லை நான் வந்து அப்ளை பண்ணுறேன், படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா லாஸ்ட் வரைக்குமே வந்து படிச்சுட்டு இருக்க வேண்டியதான். ஏன்னா அவங்களுக்கு வந்து மார்க் வராது. ஒரு 65 மார்க்கு 75 மார்க், அதாவது எல்லாமே சேர்த்து 150க்கு 75 மார்க் தான் எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? அதனால மேஜரை மட்டும் படிக்காம மேஜர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்டு, தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இது வந்து மஸ்ட். ஏன்னா மேஜரை மட்டும் நம்ம படித்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்க போகிறது கிடையாது. மேஜர் ப்ளஸ் சைக்காலஜி, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இது எல்லாம் படித்தா மட்டும்தான் எல்லாத்தையுமே ஈஸியாக வந்து வாங்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ ஒவ்வொரு பாடமும் எப்படி படிக்கணும்? மேக்ஸ் இருக்குது, அப்புறம் பிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது. இந்த 3 பாடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தியரி வச்சு கொஸ்டின் கம்மியாக தான் இருக்கும். அதாவது தியரி அப்படின்னா ஒரு வார்த்தையில் நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் ஈக்குவேஷன், ஃபார்முலா, அதே மாதிரி ஸ்ட்ரக்சரை வச்சு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. இப்படி கேட்கும்போது அதை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியுமே தவிர ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ணாமல் அட்டன் பண்ண முடியாது. ஏன் ஆன்சர் கூட பண்ண முடியாது. அப்படி பார்க்கும்போது இப்போ மேக்ஸ் அப்படின்னா மேக்ஸுக்கு வந்து நம்ம பார்த்த உடனே வந்து ஆன்சர் பண்ண முடியாது. அப்போ அதை போட்டு பார்க்கணும். போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் ஆன்சர் வந்து கரெக்டாக எடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அதுவா இதுவா அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்பான ஆன்சரை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ பிசிக்ஸ் இருக்கு அப்படின்னா பிசிக்ஸை பொறுத்த மட்டும் இப்போ மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் இருக்குன்னா அதில் சம் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ அந்த சம் எல்லாமே நமக்கு தெரியணும், அந்த ஃபார்முலா தெரியணும். அந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது மட்டும்தான் கரெக்டான ஆன்சர் வந்து எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா அதுவுமே வந்து எடுக்க முடியாது. கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் இப்போ இன்ஆர்கானிக் இருக்குது, ஆர்கானிக் இருக்குது, அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்குது. அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஆர்கானிக் இருக்குது அண்ட் இன்ஆர்கானிக் இருக்குது அப்படின்னா மெக்கானிசம் வந்து என்ன சொல்லுது, அதே மாதிரி ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணணும், ஒரு ஃபார்முலா கொடுத்து கொஸ்டின் கேட்காங்கன்னா அதை வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதை வந்து சால்வ் பண்ண முடியுமே தவிர ப்ராக்டிஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம படித்ததை மட்டும் வச்சு போனோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இப்போ மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த 3 பாடத்துக்குமே வந்து கொஸ்டின் வந்து கிரிட்டிக்கலாக மட்டும்தான் கேட்பாங்க. ஏன்னா ஈஸியாக வந்து கேட்க மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது அதை நீங்கள் ஓனாக படிச்சிங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்கிங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே, நல்ல மார்க் வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி மற்ற பாடம் இப்போ தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, அப்புறம் பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா இதுலேயுமே வந்து இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னா வருஷத்தை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த வருஷங்களில் வந்து பார்க்கும்போது ஒரே வருஷத்தில் நிறையா ஈவெண்ட்ஸ் வந்து இருக்கும். அப்போ அது எல்லாத்தையுமே தெளிவாக படிக்கணும். அதே மாதிரி போர் புரிந்த இடங்கள், அதே மாதிரி வென்ற பகுதிகள் இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அப்போ ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் அதாவது மேக்ஸு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதையெல்லாம் தாண்டி மற்ற பாடம் எல்லாத்துக்குமே வந்து இந்த கூற்றுக, பொறுத்துக வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். மேக்ஸிமம் எல்லா பாடத்துலையுமே வந்து இப்போ வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூற்றுக, பொறுத்துக வந்து கேட்காங்க. ஏன்னா இந்த கூற்றுக, பொறுத்துக கேட்கும்போது மட்டும்தான் எல்லாருமே வந்து கொலாப்ஸ் ஆவாங்க. மற்றபடி ஈஸியாக கேட்டோம் அப்படின்னா எல்லாராலையுமே வந்து ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இந்த கூற்றுக, பொறுத்துக அப்படின்னு பார்க்கும்போது கூற்றுக காரணமும் நமக்கு தெரியணும், அதே மாதிரி அந்த இது ரீசனுமே தெரியணும். காரணம் அந்த மேற்கோள்கள் இது ரெண்டுமே தெரியணும். பொறுத்துக அப்படின்னு பார்க்கும்போது இந்த சைடு உள்ளதும் நமக்கு தெரியணும், லெஃப்ட் சைடில் உள்ளதும் தெரியணும், ரைட் சைடில் உள்ளதும் தெரியணும். அப்படி பார்க்கும்போது நல்லா படித்தா மட்டும்தான் இந்த கூற்றுக, பொறுத்துக இது எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி
ஒரு கொஸ்டின்ல வந்து 7-8 லைன் வந்து இருக்கும். ஆனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது கொஸ்டினை பார்த்த உடனே என்னடா இவ்வளோ பெரிய கொஸ்டினாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மலைச்சு போயிடுவோம். ஆனால் அந்த கொஸ்டினை 1 or 2 டைம் நம்ம நிறுத்தி நிதானமாக ரீட் பண்ணும்போது இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ண தெரியும். அப்போ நமக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 hours இருக்குது. இந்த 3 ஹவர்ஸில் இந்த கூற்றுக, பொறுத்துக, அப்புறம் மேற்கோள்கள், அப்புறம் எக்ஸெட்ரா, தியரி கொஸ்டின், சம் கொஸ்டின், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், டைமை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், ஒரு கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோம். ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும், பார்த்த உடனே வந்து டக்குன்னு ஒரு ஆன்சரை போடுவோம். ஆனால் ஆன்சர் வந்து பியாக இருக்கும், நம்ம வந்து சியை வந்து சேட் பண்ணிட்டு இருப்போம். அதே மாதிரி ஒரு கஷ்டமான கொஸ்டின் இருக்கும், அந்த கொஸ்டினுக்கு நம்ம வந்து டைம் அதிகமாக எடுத்துகிட்டு இருப்போம், அங்கே வந்து டைம் லாஸ் ஆகிட்டு இருக்கும். அப்போ அதுவுமே வந்து மிஸ்டேக் தான். அதே மாதிரி ஒரு கஷ்டமான கொஸ்டின் இருக்கும், இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 6 லைன் இருக்கும், 6 லைன் கொஸ்டின், 6 லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இருக்கும். ஆனால் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் அதை வந்து ஒருவேளை இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ நமக்கு தெரியும், ஆனால் படிக்காமலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொலாப்ஸ் ஆகிட்டு இருப்போம். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? அப்போது மேஜரில் இருந்து கொஸ்டின் எப்படி வேணால் கேட்கலாம். ஆனால் சைக்காலஜி, கரண்ட் அஃபேர், ஜிகேல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிறதுல இருந்து ஈஸியாக டைரெக்டாக வந்து கேட்டுருவாங்க. இப்போ சைக்காலஜி அப்படின்னு பார்க்கும்போது பிஎட்ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், ஃபோர்த் சம், அதே மாதிரி மத்திய மாநில அளவில் உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள், இதுல இருந்து கேட்கும்போது நம்ம படித்தோம் கரெக்டாக இப்போ அப்டேட்டில் இருக்கோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் நம்ம எதுவுமே படிக்காமல் ஜஸ்ட் மேஜர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம எதுவுமே அப்டேட் ஆகலை அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ மேஜரை பொறுத்த மட்டும் நம்ம டெய்லியுமே வந்து அப்டேட் ஆகணும். அதே மாதிரி சைக்காலஜி, கரண்ட் அஃபேர், ஜிகே பொறுத்த மட்டும் டெய்லியுமே வந்து அப்டேட் ஆகணும். அதே மாதிரி டெய்லியுமே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபுல் அப்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக வந்து எல்லாத்துலேயுமே நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், 3 மணி நேரம் நமக்கு இருக்குது. அந்த 3 மணி நேரத்தில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஈஸியான கொஸ்டின், டஃப்பான கொஸ்டின், ஒரு கிரிட்டிக்கல் கொஸ்டின், இந்த 3ஐயுமே வந்து நம்ம எப்படி அசஸ் பண்ணுறோம், எப்படி ஆன்சர் பண்ணுறோம், அதை பொறுத்து மட்டும்தான் ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட், அப்போ அதை பொறுத்து மட்டும்தான் நம்மளுடைய வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா படித்தேன் சார் ஆனால் எனக்கு மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நல்லா படிக்கல ஆனால் எனக்கு வந்து நல்ல மார்க் வந்துருன்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா நல்லா படிச்சிருப்பாங்க, அங்கே போயிட்டு ஒரு கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும், அந்த டைம் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் இருக்கும். அதே இது நல்லா படிக்காமல் சும்மா டம்மியாக போய் எழுதுவாங்க, அவங்களுக்கு வந்து நல்ல மார்க் இருக்கும், பாஸ் ஆகிருக்க மாட்டாங்க ஆனால் நல்ல மார்க் இருக்கும் அவங்க கிட்ட. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வந்து நம்ம இப்படி தான் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சம்திங் ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும், அதனால வந்து ஈஸியாக மார்க் வருது. அதே மாதிரி எக்ஸாமும் நல்லா பண்ணியிருப்பாங்க, நல்ல மார்க் வரும், அடுத்து சிவி போவாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்குவாங்க. இவங்களுக்கும் ஃபெயில் ஆனவங்க, அதாவது பாஸ் ஆகிட்டாங்க, ஃபெயில் ஆகிட்டாங்க, 2 பேருக்குமே என்ன டிஃப்ரெண்ட்டு? இப்போ 2019 வந்து நம்மக்கிட்ட நிறைய பேர் படித்தாங்க, ஆனால் எல்லாருமே வந்து பாஸ் பண்ணல. யாரெல்லாம் வந்து ஒரு டாப்பிக்கை படித்து நம்ம கொடுக்குற டெஸ்ட் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே நல்ல மார்க் எடுத்து இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற டாபிக் வந்து படிக்க மாட்டாங்க, அதே மாதிரி டெஸ்ட்டுமே வந்து சரியாக அட்டன் பண்ண மாட்டாங்க. கேட்டால் எனக்கு வந்து ஒர்க்கு, அந்த கமிட்மெண்ட் இருக்குது, இந்த கமிட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போஸ்ட்போன் பண்ணுவாங்க. நான் மொத்தமாக சேர்த்து வச்சு படிக்க போகிறோம்னு சொல்லுவாங்க. இங்கே மொத்தமாக சேர்த்து வச்சு படிக்கும்போது எதுவுமே வந்து நம்மளால் உருப்படியாக படிக்க முடியாது. அதுதான் வந்து ஃபேக்ட்டு. ஏன்னா அன்னைக்குள்ள டாப்பிக்கை நம்ம அன்னைக்கே படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு அப்டேட் இருக்கும். அன்னைக்குள்ள டாப்பிக்கை அன்னைக்கு படிக்காமல் ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு படிக்கும்போது அந்த 10 நாளுக்குள்ள டாபிக் எல்லாத்தையுமே சேர்த்து படிக்கும்போது அதுவாக இருக்குமா இதுவாக இருக்குமா எது அப்படிங்கிற மாதிரி கொலாப்ஸ் ஆகும். இதுதான் வந்து ஃபேக்ட்டு. பாஸ் ஆகுறாங்க, ஃபெயில் ஆகுறாங்க, 2 பேருக்குமே என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா பாஸ் ஆகி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்காங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக படிச்சிருக்காங்க, சரியான முறையில் வந்து ப்ராக்டிஸ் எடுத்திருக்காங்க, அதனால பாஸ் ஆகிட்டாங்க. ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா சரியாக படிக்கலை, டெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லை, அதனால வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ இதில் சொல்ல வரக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து நியூ சிலபஸ் வைஸ் வந்து காண்டக்ட் பண்ண போகிறாங்க. தமிழ் தகுதி தேர்வு படிக்கணும், மேஜர் படிக்கணும், சைக்காலஜி படிக்கணும், கரண்ட் அஃபேர் ஜிகே படிக்கணும். எல்லாருமே வந்து படிப்பாங்க, எல்லாருமே வந்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது. யாரெல்லாம் ஒரு டாப்பிக்கை படிக்காங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு டாப்பிக்கை படிக்கிங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ண முடியும். நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நிறைய பேர் கால் பண்ணி கேட்பாங்க, சார் நான் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன், வேலையை குவைட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபுல் டைமாக படிக்கலான்னு மாதிரி கேட்பாங்க. என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா
உங்களால் வேலை பார்த்துக்கிட்டே ஒரு எக்ஸாமுக்கு படிக்க முடியுது அப்படின்னா அந்த வேலையை குவைட் பண்ணிட்டு நீங்கள் ஃபுல்லாக படிப்பீங்க. அப்படி இல்லை நான் வந்து வேலையை குவைட் பண்ணால் மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னா நீங்கள் படிக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வேலையை குவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வேலையில் வந்து நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா தவிர படிக்கிற வேலையில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ பாயிண்ட் இஸ், உங்களால் வேலையை பார்த்துக்கிட்டே படிக்க முடியுது அப்படின்னா வேலையை குவைட் பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும். ஸோ திங்க் பண்ணி பாருங்கள், இதுதான் ஃபேக்ட். ஓகேவா? ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி எல்லா பாடத்துக்குமே வந்து திருத்தி அமைக்கப்பட்ட புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் வந்து டெஸ்ட் பேஜ் மட்டுமே நம்ம வந்து காண்டக்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த மட்டும் மேஜர் டெஸ்ட்டு, சைக்காலஜி டெஸ்ட்டு, கரண்ட் அஃபேர் ஜிகே டெஸ்ட்டு, தமிழ் தகுதி தேர்வு, இந்த மாதிரி எல்லாமே வந்து கவர் ஆகும். 1 by 1 டெஸ்ட் பேஜுக்கு மட்டும் உங்களுக்கான டாபிக் வந்து கொடுத்துருவோம். அந்த டாப்பிக்கை படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா சிலபஸ் வைஸ், அதாவது நியூ சிலபஸ் வைஸ், யூனிட் வைஸ், யூனிட்ல உள்ள டாபிக் வைஸ். இப்போ ஒரு யூனிட்ல ஒரு 10 டாபிக் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 டாபிக் ஒரு டெஸ்ட், அடுத்து 3 டாபிக் ஒரு டெஸ்ட், அடுத்த 3 டாபிக் ஒரு டெஸ்ட், இது எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் ஃபுல்லாக டெஸ்ட். இந்த யூனிட் ஃபுல்லாக ஒரு டெஸ்ட். அதே மாதிரி சைக்காலஜி, கரண்ட் அஃபேர் ஜிகே அண்ட் தமிழ் தகுதி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ யூனிட் டெஸ்ட் இருக்கு, மாடல் டெஸ்ட் இருக்கு, ஃபுல் டெஸ்ட் இருக்கு, அதே மாதிரி மாடல் ஃபுல் டெஸ்ட் இருக்கு. இப்படி நீங்க அட்டன் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு கொஸ்டின் எப்படி கேட்காங்க, நம்மளால எப்படி ஆன்சர் பண்ண முடியுது, ஒரு கஷ்டமான கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்றோம், நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நம்மளுடைய மார்க் வந்து எவ்வளவு வருது அப்படிங்கிற மாதிரி உங்களால வந்து ஒரு ரியலைஸ் வந்து பண்ண முடியும். அதை விட்டுட்டு நான் புக் எடுக்கேன், படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா ஒண்ணுமே கதைக்காகாது. ஸோ திங்க் பண்ணி பாருங்க. டெஸ்ட் பேஜ் மட்டும்தான் உங்களை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா உட்கார வைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா எதுவுமே நடக்காது. ஓகேவா? இது வந்து ஒரு கடினமான வார்த்தை, பட் அதுதான் ஃபேக்ட். ஏன்னா நீங்களே திங்க் பண்ணி பாருங்க, பிஜி பிளஸ் பிஎட் படிச்ச எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா இருக்காங்களா? இல்ல. அப்ப யார் இருக்கா? யாரெல்லாம் வந்து சிலபஸ் வைஸ் படிக்காங்களோ, யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து பாஸ் பண்ணி போறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க படிங்க, படிச்சதை ப்ராப்பரா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நம்முடைய அகாடமியில் இப்போ அட்மிஷன் போயிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சருமே ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு பாடமும் எப்படி படிக்கணும்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம்.